வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 4ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2017ஆம் ஆண்டு புதன்கிழமை. வழக்கம் போன்ற இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: மோசமான நிலை தொடரின் பெரும் சோகமே ஏற்படும். பாராளுமன்றின் 70வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் சம்பந்தன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் மக்கள் தமது அடையாளத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நீண்டகால போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். அவ்வாறான ஆயுத போராட்டத்திற்கான காரணிகள் இன்னமும் நீடித்து வருகின்றன. எனவே அவற்றுக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தீர்வை காண்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள், பாராளுமன்ற 70வது ஆண்டு நிறைவில் பிரதமர் கோரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வழங்கியே தீர வேண்டும். எனினும் துரித அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியாமல் போனமைக்கு எமது பிரதான கட்சிகளினதும் ஆட்சி கட்டமைப்பின் பிரதான குறைபாடுகளுமே காரணமாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்புக்கு சகலரும் ஆதரவளிக்க வேண்டியது அவசியம். ஒற்றை ஆட்சிக்குள் சம உரிமை, சபையில் ஜனாதிபதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. பிளவுபடாத நாட்டில் ஒற்றையாட்சிக்குள் அனைத்து இனத்தவர்களுக்கும் சம உரிமை வழங்கும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும். இவ்வாறான புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக பாராளுமன்றத்தின் அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்படும். எனவே புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சபையில் வேண்டுகோள் விடுத்தார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர முழுமையான உறுப்பினர்களின் பிரசன்னமின்றி நடைபெற்ற பாராளுமன்றின் 70வது ஆண்டு நிறைவு அமர்வு சார்க் நாடுகளின் சபாநாயகர்களுக்கு கௌரவம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் பாராளுமன்ற ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு நடைபெற்ற விசேட பாராளுமன்ற அமர்வு சார்க் நாடுகளின் சபாநாயகர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது என்று அந்த செய்தி 8ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அதுபோன்று இடைக்கால அறிக்கை குறித்து தெற்கை தவறாக வழிநடத்தி செல்லாதீர்கள், GL பீரிஸிடம் நேரில் வலியுறுத்தினார் சம்பந்தன் என்ற தலைப்பிலான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்புக்கான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை தொடர்பாக தென்னிலங்கை மக்களை தவறாக வழிநடத்தி செல்லாதீர்கள் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான பேராசிரியர் GL பீரிஸிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன் நேரடியாக வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி நாட்டை பிளவுபடுத்தாத ஒற்றை ஆட்சிக்குள் தீர்வு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். ஜனநாயக மறுப்பே யுத்தத்திற்கு காரணம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயகம் மறுக்கப்பட்டமை யுத்தம் ஏற்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்ததே தவிர யுத்தத்தினால் ஜனநாயகம் இல்லாமல் போகவில்லை என்று நேற்று செவ்வாய்க்கிழமை சபையில் தெரிவித்த எதிர்க்கட்சி பிரதம கொறடாவும் JVP தலைவருமான அனுரகுமார திசாநாயக்க MP, பாராளுமன்றத்தின் 70 வருடங்களில் பொருளாதாரம் அல்லது தேசிய ஒற்றுமை என எதை எடுத்துக்கொண்டாலும் சாதகமான விடயங்களை விடவும் கரைபடிந்த வரலாறை அதிகம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வுக்காக அனைவரும் ஒன்றுபடுங்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். மத்திய மாகாண சபையில் இடைக்கால அறிக்கை தீக்கிரை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. மத்திய மாகாண சபையின் நேற்றைய அமர்வில் தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர் நிமல் பிரேமவன்ச
புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையை சபை நடுவில் தீயிட்டு கொளுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அதுபோன்று வெறிச்சோடிய சபையும் நிறைந்திருந்த கலரியும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தி 5ஆம் பக்கத்திற்கு செல்கின்றது. பாராளுமன்றத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட சபை அமர்வு இடம்பெற்ற நிலையில் விசேட விருந்தினர்களால் சபாநாயகர் கலரி பார்வையாளர் கலரி நிறைந்திருந்த போதும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெருமளவான ஆசனங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ரோஹிங்யா அகதிகள் விரைவில் வெளியேற்றப்படுவர் அரசு கூறுகின்றது என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அகதிகள் தொடர்பான ஐநா உடன்படிக்கையில் இலங்கை கைச்சாத்திடாத காரணத்தினால் வெளிநாடுகளிலிருந்து தஞ்சம் கோரி இலங்கை வரும் அகதிகளை பொறுப்பேற்க அரசாங்கம் கட்டுப்படவில்லை எனவும் இதனால் இலங்கையில் தங்கியிருக்கும் ரோஹிங்யா அகதிகள் உள்ளிட்ட வெளிநாட்டு அகதிகளை விரைவில் 3வது நாட்டுக்கு ஐநாவின் அகதிகள் தொடர்பான அமைப்பு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்த சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி அரசியல் தீர்வு காண ரணில் பகிரங்க அழைப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காண்பதற்கு அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று பகிரங்க அழைப்பு விடுத்தார். இலங்கையில் நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட்டு 70 ஆண்டுகள் நிறைவையொட்டி நேற்று நடைபெற்ற விசேட நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் இந்த அழைப்பை விடுத்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளில் நாம் பார்த்திருந்தோம். தமிழருக்கு உடன் தீர்வு வேண்டும் நாடாளுமன்ற சம்பந்தன் வலியுறுத்து என்ற தலைப்பிலான செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் இடம் பிடித்துள்ளது. நீண்டகால ஆயுத போராட்டத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்களே. அவர்கள் தமது அடையாளத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ள நீண்டகால போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். ஆயுத போராட்டத்திற்கான காரணங்களாக அமைந்த விடயங்கள் இன்னமும் நீடிப்பதால் அவற்றிற்கு விரைவான தீர்வு காணப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர 1333 புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கையில் தஞ்சம் அடைந்துள்ளனர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. அரசியல் புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளாக வந்த 1333 பேர் ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இலங்கையில் தங்கியிருப்பதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார் என்று 3ஆம் பக்கத்திற்கு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்கிறது கைதிகளின் உண்ணாவிரதம் சம்பந்தனுக்கு உறவுகள் அவசர கடிதம் என்ற தலைப்பிலான செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் அரசியல் கைதிகளின் கோரிக்கைக்கு தீர்வை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி கைதிகளின் உறவுகளால் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தனுக்கு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர இலங்கை இளைஞனின் சடலத்தை ஒப்படைக்க 9000 அமெரிக்க டாலர்கள் வேண்டுமாம் என்ற தலைப்பிலான செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் உள்ள மனுஷ் தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த இலங்கை தமிழ் இளைஞரின் சடலத்தை ஒப்படைக்க 9000 அமெரிக்க டாலர்களை ஆஸ்திரேலிய அரசு உறவினர்களிடம் கோரியுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி ரவிட மகேந்திரட்ட பெர்பச்சுவல் லிபிஹொனு டெகக் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திடம் இருந்து முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க மற்றும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் ஆகியோருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் பதில் சொலிசிஸ்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி Perpetual Treasuries Limited's files referring to AM and RK feature in Aloysius text messages என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது.
பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸின் குறுந்தகவல்களில் AM மற்றும் RK என்ற குறியீட்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குறியீட்டு சொற்கள் யாரை சுட்டிக்காட்டுகின்றது என்பது தனக்கு தெரியாது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியின் விரிவாக்கம் செல்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மாணவர்களுக்கான காப்புறுதி திட்டம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டின் கல்வித்துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் இலங்கையில் கல்வி பயிலும் 45 லட்சம் மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதி வாய்ந்த இலவச காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கல்வித்துறையில் பாரிய மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுவடைந்து வருகின்ற நிலையிலேயே தற்போது அரசாங்கத்தினால் மாணவர்களுக்கான இந்த காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுவதுடன் அவை காலப்போக்கில் செயல்திறனற்று போகும் நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமை இந்த காப்புறுதி திட்டத்திலும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி வீரகேசரியின் ஆசிரியர் தனது ஆசிரியர் தலையங்கத்தை முடித்துள்ளார். அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நீதியில் தாமதம் என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. நாட்டில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் இந்த வருடம் மார்ச் மாதம் வரை 16,574 வழக்குகள் நிலுவையாக இருந்ததாகவும் அதில் வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் மாத்திரம் 5,580 வழக்குகள் நிலுவையாக இருந்ததாகவும் நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவித்திருக்கின்றார். 2015 இறுதியில் 16,960 வழக்குகள் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையாக இருந்தன. 2016 அக்டோபர் இறுதியில் 17,038 வழக்குகள் நிலுவையாக இருந்தன. 2017ஆம் ஆண்டுக்கான கனிஷ்ட தேசிய சட்ட மாநாட்டில் உரையாற்றும் போது இந்த விபரத்தை வெளியிட்டிருக்கும் நீதி அமைச்சர் இது மிகவும் ஆரோக்கியமற்ற விடயம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்ல, வழக்குகள் தாமதமடைவதால் வழக்கு தொடுநர்கள் உளரீதியான பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கும் நீதி அமைச்சர் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதில் கனிஷ்ட சட்டத்தரணிகள் உட்பட வழக்கறிஞர்கள் முக்கியமான வகிபாகத்தை கொண்டிருக்க வேண்டும் எனவும் அழுத்தி உரைத்திருக்கின்றார். நீதி தாமதமாவது நீதி மறுக்கப்படுவதாகும் என கூறுவதை போன்றே துரிதமாக வழங்கப்படுகின்ற நீதியானது நீதியை புதைப்பதாகும் என கூறப்படுகின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் நீதி நிலைநிறுத்தப்படுகின்றது என்ற பொதுமக்கள் மத்தியிலான முழுமையான திருப்தியே இங்கு மிகவும் முக்கியம் என்பதை இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டும் அரசமைப்பு வேண்டாம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசமைப்பு தொடர்பில் ஒரே நாளில் சிங்கள மற்றும் தமிழ் தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. சிங்கள பௌத்தர்களுக்கு வேண்டியதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழர்களுக்கு வேண்டியதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனும் கூறியிருக்கிறார்கள். ரணில் அனுராதபுரத்திலும் சம்பந்தர் மன்னாரிலும் பேசினார்கள். அவை ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விடயங்களை சொல்கின்றன. அவர்கள் சொல்வது உண்மையானால் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டக்கூடிய ஒரு வடிவத்தில் தான் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் என்று கொள்ள வேண்டும். அப்படியொரு அரசமைப்பு முழு ஏமாற்று வேலை. அதனால் இலங்கை மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எந்தவித தீர்வும் ஏற்பட போவதில்லை என்று சுடரொளியின் ஆசிரியர் தனது கருத்தை இங்கு பதிவு செய்துள்ளார். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரதமர் தலைமையில் ஹட்டனில் 2ஆம் கட்ட காணி உறுதிகள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க லாஸ் வெகாஸ் துப்பாக்கிதாரி சூதாட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற கோடீஸ்வரர் தாக்குதலுக்கான காரணம் தொடர்ந்து மர்மம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று காசாவில் பாலஸ்தீன அமைச்சரவையின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கூட்டம் 2014ஆம் ஆண்டிற்கு பின்
பின்னர் இடம்பெற்ற முதலாவது கூட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர சிரிய தலைநகரில் உள்ள போலீஸ் நிலையத்தில் இரட்டை தற்கொலை குண்டு தாக்குதல்கள் 17 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் 8 சிறுவர்கள் உட்பட 20 ரோஹிங்கியா அகதிகள் ஆட்கடத்தல் கும்பலிடம் இருந்து மீட்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு, தினகரனை கைது செய்ய தனிப்படை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. தமிழக அரசுக்கு எதிராக துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்ட வழக்கில் சேர்க்கப்பட்ட தினகரனை கைது செய்வதற்கு தனிப்படை போலீசார் சென்னை மற்றும் பெங்களூரில் முகாமிட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சசிகலா பரோலை தடுக்கும் முயற்சியில் இபிஎஸ் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது. சசிகலாவை பரோலில் வெளியே விட ஆட்சேபம் தெரிவித்து பெங்களூர் சிறை அதிகாரிகளிடம் இபிஎஸ் அணி அதிரடியாக மனு அளித்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கமல் மீது ஊழல் வழக்கு வெடிக்கும் புதிய சர்ச்சை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழக அரசியலில் ஊழலுக்கு எதிராக களமிறங்கியுள்ள நடிகர் கமல்ஹாசன் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயனின் பிரதான செய்தி, தீர்வு ஒன்றை வழங்கியே தீர வேண்டும், நாடாளுமன்றில் ரணில் வலியுறுத்து என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வலம்புரியின் பிரதான செய்தி, தமிழ் மக்கள் பேரவையால் இடைக்கால அறிக்கை முற்றாக நிராகரிப்பு என்று வெளியாகியுள்ளது. அதுபோன்று காலைக்கதிரின் பிரதான செய்தி, பிரிக்கப்படாத தமிழர் தாயகம், சுய நிர்ணயம், தமிழ் தேசத்திற்கான அங்கீகாரம் எதுவும் இல்லை, தமிழரின் பிறப்புரிமைகளை மறுக்கும் திட்டத்திற்கு கூட்டமைப்பு இணக்கம், தமிழ் மக்கள் பேரவை காட்டம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் நமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது, தொடர்ச்சியான அணுவாயுத சோதனைகள் மற்றும் ஏவுகணை சோதனைகளால் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவில் ISIS பயங்கரவாத தாக்குதலை நடத்தியுள்ளது. அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரமானது, எரிவாயு மற்றும் தேங்காயின் விலை அதிகரிப்பானது மக்களுக்கு பாரிய சுமையாக இருக்கின்ற நிலையில் இந்த முறை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு நிதி அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கே சேரும் என்பதை குறிப்பிட்டு இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.